இந்த வீடியோல நம்ம 10th max exercise 2.3ல 9th sum பார்க்கறோங்க. Find the remainder when 2 to the power 81 is divided by 17. இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் 2 to the power 81 இதை 17ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்காங்க. 2 to the power 18ன்றது பெரிய நம்பர். இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை 2 வந்து 81 தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணி அதை 17ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் ஷார்ட்கட்டாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் கான்குரண்ட் எழுதிட்டேன். மாடியூல் என்னது? 17ஆல தானே டிவைட் பண்ண போகிறோம். இப்போது இங்கே தான் ரிமைண்டர் வரப்போகுது. இங்கே என்ன நம்பர் எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா இங்கே எடுக்கக்கூடிய நம்பர் 17 விட பெருசாக இருக்கணும். ஓகே, 17க்கு அடுத்த நம்பர் அந்த மாதிரி எடுத்துக்கணும். 17 விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதோட ரிமைண்டர் என்ன நீங்கள் எழுதணும். அப்போ என்ன நம்பர் எடுக்கிறது? ஃபஸ்ட்டு 2 to the பவரில் பாருங்கள், 2 ஸ்கொயர் இப்படி எழுதலாமா? 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 4. 4ன்றது 17 விட கம்மியான வேல்யூ. ஸோ அதை எடுக்கக்கூடாது. இப்போ 2 to the பவர் 3 எடுத்துக்கிறேன். இதோட வேல்யூ வந்து 8. இதுவும் 17 விட கம்மியான வேல்யூ. ஸோ இதையும் நம்ம எடுத்துக்கிறக்கூடாது. அடுத்து 2 to the பவர் 4, இது 16. இதுவும் 17 விட கம்மி தான். ஸோ 17 விட கம்மின்னும் போது டிவைட் பண்ணவும் முடியாது, ரிமைண்டரும் கிடைக்காது. ஸோ நம்ம இதையும் எடுத்துக்கிறக்கூடாது. இப்போ 2 to the பவர் 5, இதோட வேல்யூ 32. இது 17 விட பெரிய நம்பர். ஸோ நம்ம இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, பாருங்கள். இப்போ நம்ம 2 to the பவர் எடுத்துக்கிட்டோம். 2 to the பவர் 5 எடுத்துக்கிட்டோம். இதோட வேல்யூ என்னது? 32. இதை நம்ம 17ஆல டிவைட் பண்ணால் 32ல் எத்தனை 17 இருக்குது? ஒரே ஒரு 17 தான் இருக்குது. மீதம் எவ்வளவு? 12ல் 7 போச்சுன்னா 5. இங்கே 2ல் 1 போச்சுன்னா 1. மீதம் ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 15. ஸோ நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிச்சாச்சு 15. ஓகே, இப்போ இந்த பவரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ 2 to the பவர் 5 இருக்கு இல்லையா, இதை இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிமைண்டரையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, இந்த வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா ரிமைண்டரையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். மாடியூல் 17. இப்போ பாருங்கள், இந்த 17ன்றது டிவைசர், இது ரிமைண்டர். இப்போது இதையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 15 வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ணுறதுனா இந்த 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 to the பவர் 10. ஓகே, கான்குரண்ட் 15 × 15 225. ஓகே, 225 அப்படிங்கிறது 17 விட பெரிய நம்பர். ஆனால் இது டிவைசர், இது ரிமைண்டர். இது எப்படி பாசிபிள் ஆகும்? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 225ஐ மறுபடியும் 17ஆல டிவைட் பண்ணணும். பாருங்கள், 17ஆல டிவைட் பண்ணுறோம். இந்த 22ல் எத்தனை 17 இருக்குது? 1. கீழே எழுதிக்கிறோம். 12ல் 7 போச்சுன்னா 5. இப்போ இந்த 5ஐ கீழே கொண்டு வரோம். 55ல் எத்தனை 17 இருக்குன்னா 317 சார் என்னது? 51. ரிமைண்டர் 4. இப்போது இந்த 2 to the பவர் 10 இருக்கு இல்லையா, இதோட ரிமைண்டர் என்னது? 4. மாடியூல் 17. ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள், 2 to the பவர் 10 இருக்கு இல்லையா, த ஹோல் பவர் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது இங்கே ரிமைண்டர் இருக்குல்ல, இதையும் 4 to the பவர் 4ன்னு நம்ம எழுதணும். ஓகே, மாடியூல் 17. ஓகே, இப்போ இது வரையும் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பவர் இருக்குல்ல, 10க்கு மேலே பவர் 4 இருக்கு இல்லையா, ஸோ அப்போ 10 × 4ன்றது என்னது வரும்? 40. அப்போ 2 to the பவர் 40 அப்படின்னு எழுதுவோம். இந்த சைடு 4 to the பவர் 4 இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4ஐ 4 தடவை எழுதி பாருங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 2 to the பவர் 40. ஓகே, கான்குரண்ட் 2. இப்போ இந்த 4 இருக்கு இல்லையா, இதை 4 தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள்? 4 × 4 × 4 × 4. 4 × 4 16. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 16. 16 × 16 256.
ஓகே, அப்போ இந்த ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 4 4 தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 256 அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கு. அப்போது நம்ம 4 to the power 4 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 256 நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். மாடியூல் 17. ஓகே, இப்போ அதே மாதிரி தான் டிவைஸரை காட்டிலையும் ரிமைண்டர் பெருசாக இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் 256 வந்து 17 டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 25ல் எத்தனை 17 இருக்குது? 1. ஓகே, அப்போது மீதம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 15ல் 7 போச்சுன்னா 8 6. அப்போ 5 17 சார் 85. மீதம் என்ன கிடச்சிருக்கு? 1. அப்போ 2 to the power 40 இருக்கு இல்லையா, இதோட ரிமைண்டர் 40. இதோட ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 1. ஓகே, மாடியூல் 17. இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். பாருங்கள், 2 to the power 40 இருக்குல்ல, இதை வந்து the whole ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிமைண்டரையும் ஸ்கொயர் பண்ணுவோம். மாடியூல் 17. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 to the power 80. 1 வந்து ஸ்கொயர் பண்ணால் 1 தான். மாடியூல் 17. இப்போ நமக்கு என்ன வேணும்? 2 to the power 81. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இன்னொரு 2வை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 to the power 1 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போது 2 to the power 1னா இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, அதை வந்து 17 டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்படி 2 to the power 17 டிவைட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? இப்போ 2 to the power 1ன்றது 2 தான். 17 2ல் எத்தனை 17 இருக்குது? எதுவுமே கிடையாது, 0. இந்த 0 × 17 0வே தான். அப்போ 2லேருந்து 0 போயிடுச்சுன்னா 2 தான். ஸோ அதே நம்பர் தான் ரிமைண்டராக கிடைக்கும். ஓகே, அப்போ பாருங்கள், 1 2 to the power 80யோட ரிமைண்டர் என்னது? 1 இன்ட்டு 2 to the power 1ஓட ரிமைண்டர் என்னது? 2. மாடியூல் 17. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பவர் இருக்கிற மல்டிப்ளை பண்ணால் அந்த பேஸை வந்து அப்படியே தான் எழுதுவோம், 2ன்னு எழுதுவோம். மேலே இருக்கக்கூடிய பவரை வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ 80 + 1 81. கான்குரண்ட்டு 1 × 2 2வே தான். மாடியூல் 17. அவங்க கண்டுபிடிக்க சொன்ன ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் என்னது பாருங்கள், 2 to the power 81 இருக்கு இல்லையா, இந்த நம்பரை 17 நம்ம டிவைட் பண்ணணும்னா நமக்கு என்ன ரிமைண்டர் கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. இந்த 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆன்சர் என்னது? 2. ரிமைண்டர் என்னது? 2 தான். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.